வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். 4 சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் இன்று தொடக்கம். அதிமுக வேட்பாளர் பட்டியல் இன்று வெளியாகும் என முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி பேட்டி. 38 மக்களவை தொகுதி மற்றும் 18 சட்டமன்ற தொகுதிகளில் அதிமுகவின் வெற்றி பிரகாசமாக உள்ளது. அதிமுக நேர்காணலுக்கு பிறகு துணை முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் உறுதி. இலங்கை குண்டு வெடிப்புகளில் 3 இந்தியர்கள் உயிரிழப்பு என மத்திய அமைச்சர் சுஷ்மா ஸ்வராஜ் தகவல். தேவையான உதவிகளை செய்ய இந்தியா தயாராக இருப்பதாக டுவிட்டரில் பதிவு. நீதித்துறையின் மாண்பை குலைக்க யார் முயற்சி செய்தாலும் அது நடக்காது. மத்திய நிதியமைச்சர் அருண் ஜேட்லி திட்டவட்டம். பதினைந்து மாநிலங்களில் உள்ள 117 தொகுதிகளில் நாளை 3ஆம் கட்ட மக்களவைத் தேர்தல். மேற்கு வங்கத்தில் வன்முறையை தடுக்க 92% வாக்குச்சாவடிகளில் ரிசர்வ் போலீஸ் குவிப்பு. இனி செய்திகளை விரிவாக பார்க்கலாம். 4 சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் இன்று தொடங்குகிறது. மே 2ஆம் தேதி இறுதி வேட்பாளர்கள் பட்டியல் வெளியிடப்படும் என தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் காலியாக உள்ள 22 சட்டமன்ற தொகுதிகளில் 18 தொகுதிகளுக்கு மட்டும் தேர்தல் நடந்து முடிந்தது. இந்த நிலையில் ஒட்டப்பிடாரம், திருப்பரங்குன்றம், அரவக்குறிச்சி, சூலூர் ஆகிய 4 சட்டமன்ற தொகுதிகளுக்கு மே 19ஆம் தேதி வாக்குப்பதிவு நடைபெறுகிறது. இதனையொட்டி இன்று காலை 10 மணிக்கு வேட்புமனு தாக்கல் தொடங்குகிறது. வருகிற 29ஆம் தேதி மாலை 3 மணி வரை வேட்புமனு தாக்கல் செய்யலாம் என்றும் 30ஆம் தேதி வேட்புமனுக்கள் மீது பரிசீலனை நடைபெறும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மே 2ஆம் தேதி மாலை 3 மணி வரை வேட்புமனு வாபஸ் பெற்றுக் கொள்ளலாம் என அறிவுறுத்தியுள்ள தேர்தல் ஆணையம் அன்றைய தினமே 4 தொகுதியில் போட்டியிடும் இறுதி வேட்பாளர்கள் பட்டியல் அறிவிக்கப்படும் என தெரிவித்துள்ளது. சுயேட்சை வேட்பாளர்களுக்கும் 2ஆம் தேதியே சின்னம் ஒதுக்கீடு செய்யப்படும் என்றும் இந்த 4 தொகுதியில் பதிவாகும் வாக்குகள் எண்ணப்பட்டு வருகிற மே 23ஆம் தேதி முடிவுகள் அறிவிக்கப்படும் என தேர்தல் ஆணையம் கூறியுள்ளது. இன்று நடைபெறும் அதிமுக ஆலோசனைக் கூட்டத்தில் 4 சட்டசபை தொகுதிகளில் போட்டியிடும் அதிமுக வேட்பாளர்களின் பெயர்கள் அறிவிக்கப்படும் என கட்சியின் இணை ஒருங்கிணைப்பாளர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் காலியாக உள்ள 4 சட்டமன்ற தொகுதிகளுக்கு மே 19ஆம் தேதி இடைத்தேர்தல் நடைபெற உள்ளதால் அதிமுக சார்பில் போட்டியிட விரும்புவோருக்கு சென்னை அதிமுக தலைமையகத்தில் விருப்ப மனு வழங்கப்பட்டது. விருப்ப மனுவை உடனடியாக பூர்த்தி செய்தவர்களிடம் நேர்காணல் நடத்தப்பட்டது. இதில் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் ஓ பன்னீர்செல்வம் மற்றும் இணை ஒருங்கிணைப்பாளர் எடப்பாடி பழனிசாமி தலைமை வகித்தனர். மேலும் அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்களும் நேர்காணலில் பங்கேற்றனர். வேட்பாளர் தேர்வு குறித்து அதிமுக தலைமை கழகத்தில் இன்று நடைபெறும் ஆலோசனைக் கூட்டத்தில் அறிவிக்கப்பட உள்ளது. 4 சட்டமன்ற இடைத்தேர்தல் குறித்து ஆய்வு மேற்கொண்டிருக்கிறோம். யாரெல்லாம் விருப்பமனு அளித்தார்களோ அவர்கள் அழைத்து பேசியிருக்கின்றோம். 4 சட்டமன்ற இடைத்தேர்தலுக்கும் இறுதி வேட்பாளர்கள் அறிவித்தார். இதனைத் தொடர்ந்து பேசிய ஒருங்கிணைப்பாளர் ஓ பன்னீர்செல்வம் நடந்து முடிந்த 38 மக்களவை தொகுதி மற்றும் 18 சட்டமன்ற தொகுதிகளில் வெற்றி பிரகாசமாக உள்ளது என தெரிவித்தார். தமிழகத்தில் இருக்கின்ற 39 நாடாளுமன்ற தொகுதிகளில் வேலூர் தவிர்த்து 38 நாடாளுமன்ற தொகுதிகளுக்கு தேர்தல் நடைபெற்றிருக்கிறது. 38 தொகுதிகளிலும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைமையிலான கூட்டணி மகத்தான வெற்றி பெறும் என்ற நல்ல செய்தி இன்னும் உங்களுக்கு கூடிய விரைவில் தேர்தல் முடிவு வந்தபோது வந்து சேரும். வெற்றி வாய்ப்பு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கூட்டணிக்கு பிரகாசமாக இருக்கிறது. இதேபோல் 4 தொகுதி இடைத்தேர்தலுக்கான அமமுக வேட்பாளர்கள் இன்று அறிவிக்கப்படுவார்கள் என டிடிவி தினகரன் தெரிவித்துள்ளார். திமுக சார்பில் 4 தொகுதிகளில் போட்டியிடும் வேட்பாளர்களின் பெயர்கள் கடந்த வாரம் அறிவிக்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது.
இலங்கையில் நிகழ்த்தப்பட்ட குண்டு வெடிப்புகளில் 3 இந்தியர்கள் உயிரிழந்துள்ளதாக மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் சுஷ்மா ஸ்வராஜ் தெரிவித்துள்ளார். இலங்கையில் உள்ள தேவாலயங்களில் ஈஸ்டர் பண்டிகையை ஒட்டி நேற்று அதிகாலையில் சிறப்பு பிரார்த்தனைக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தன. அப்போது இலங்கை தலைநகர் கொழும்பு மற்றும் மட்டக்களப்பு உட்பட 8 இடங்களில் சக்தி வாய்ந்த குண்டுகள் வெடித்தன. இந்த குண்டு வெடிப்பில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 215ஆக அதிகரித்துள்ளது. படுகாயமடைந்த 450க்கும் மேற்பட்டோர் மருத்துவமனைகளில் அனுமதிக்கப்பட்டனர். குண்டுவெடிப்பு பகுதிகளில் போலீசாரும் தீயணைப்பு வீரர்களும் இணைந்து மீட்பு பணிகளில் ஈடுபட்டு வருகின்றனர். இதனால் இலங்கை முழுவதும் உச்சகட்ட பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. பாதுகாப்பை கருதி இலங்கையில் உள்ள தகவல் தொடர்பு சமூக வலைதளங்கள் அனைத்தும் முடக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. தற்கொலைப்படை தாக்குதல் தொடர்பாக 7 பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாக இலங்கை பாதுகாப்பு அமைச்சர் ரூவன் விஜயவர்தன தெரிவித்துள்ளார். இதனிடையே இலங்கையில் நிலவும் பதற்றம் காரணமாக நேற்று மாலை 6 மணி முதல் இன்று காலை 6 மணி வரை ஊரடங்கு உத்தரவு அமலில் இருக்கும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் குண்டுவெடிப்பு பின்னணி குறித்து தற்போது விசாரணை தொடங்கி இருப்பதாகவும் இலங்கை அரசு தெரிவித்துள்ளது. இந்த நிலையில் இலங்கையில் நிகழ்த்தப்பட்ட குண்டுவெடிப்புகளில் 3 இந்தியர்கள் உயிரிழந்துள்ளதாக மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் சுஷ்மா ஸ்வராஜ் தெரிவித்துள்ளார். மேலும் 35 வெளிநாட்டினர் பலியாகியுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இலங்கைக்கு தேவையான மனிதநேய உதவிகளை செய்ய இந்தியா தயாராக இருப்பதாகவும் அவர் டுவிட்டரில் பதிவிட்டுள்ளார். மேலும் இந்தியர்கள் கொழும்புவில் உள்ள இந்திய தூதரகத்தை தொடர்பு கொள்வதற்கான உதவி மையங்களின் கைபேசி எண்களையும் சுஷ்மா வெளியிட்டுள்ளார். பாஜக ஆட்சிக்கு முடிவு காலம் வந்துவிட்டதாகவும் அனைத்து கட்சிகளும் ஒன்றிணைந்து பிரதமர் மோடியை தோற்கடிப்பார்கள் எனவும் புதுச்சேரி முதலமைச்சர் நாராயணசாமி தெரிவித்துள்ளார். சென்னை விமான நிலையத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் ஈஸ்டர் தினத்தில் இலங்கையில் 8 இடங்களில் குண்டுவெடிப்பு நிகழ்த்தப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை அளிக்கிறது என்றார். இந்த மனித குண்டு தாக்குதலில் இலங்கை, அமெரிக்கா மற்றும் தமிழர்கள் சிலர் என 200க்கும் மேற்பட்டோர் கொல்லப்பட்டிருப்பது வருத்தம் அளிக்கிறது என நாராயணசாமி கூறினார். இதில் தொடர்புடைய குற்றவாளிகள் மற்றும் தீவிரவாதிகளுக்கு கடும் தண்டனை கிடைக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தினர். 8 இடங்களில் சர்ச்சுகளிலும் மற்றும் 5 நட்சத்திர ஹோட்டல்களிலும் குண்டுவெடிப்பு ஏற்பட்டு 205க்கு மேற்பட்டவர்கள் மக்கள் பாதிக்கப்பட்டு இறந்திருக்கிறார்கள். இது ஒரு கொடுமையான சம்பவம். இதில் சம்பந்தப்பட்டவர்களை கூண்டில் நிறுத்தி அவர்களுக்கு ஆயுள் தண்டனை மட்டுமல்ல, அவர்களுக்கு தூக்கு தண்டனை கொடுக்க வேண்டும். நரேந்திர மோடிக்கு அவருடைய ஆட்சிக்கு முடிவு காலம் வந்திருக்கிறது. எல்லா கட்சிகளும் சேர்ந்து தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் பிரதமராக வாய்ப்பு பிரகாசமாக இருக்கிறது. நாட்டில் மோடிக்கு எதிராகவும் ராகுலுக்கு ஆதரவாகவும் அலை வீசுகிறது என தமிழக காங்கிரஸ் முன்னாள் தலைவர் திருநாவுக்கரசர் தெரிவித்துள்ளார். சென்னை விமான நிலையத்தில் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய அவர் மக்களவைத் தேர்தலில் தமிழகம் மட்டுமின்றி இந்திய அளவில் காங்கிரஸ் கூட்டணி வெற்றி பெறும் என்றும் இதனால் ராகுல் காந்தி பிரதமராகும் வாய்ப்பு பிரகாசமாக இருப்பதாகவும் கூறினார். மேலும் கேரள மாநிலம் வயநாட்டில் போட்டியிடும் அவர் தென் மாநிலங்களிலேயே அதிகப்படியான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்று சாதனை படைப்பார் என திருநாவுக்கரசர் உறுதிபட தெரிவித்தார். ராகுல் காந்தி அவர்கள் மிகப்பெரிய அநேகமாக இந்தியாவிலேயே அல்லது தென் மாநிலங்களில் இருக்கிற தொகுதிகளில் மிக அதிகமான வாக்குகள் வித்தியாசத்தில் ராகுல் காந்தி அந்த வயநாடு தொகுதியில் மாபெரும் வெற்றியை பெற்று சாதனை படைப்பார். தொடர்ந்து பேசிய அவர் தேர்தல் நேரத்தில் உயிரை கொடுத்து வேலை பார்த்திருப்பதாகவும் வாக்கு எந்திரங்களை தேர்தல் ஆணையம் பத்திரமாக வைத்திருக்கும் என்ற நம்பிக்கையில் தாங்கள் நிம்மதியாக இருப்பதாகவும் குறிப்பிட்டார். ஆனால் மதுரை தாசில்தார் வாக்குப்பெட்டி வைத்திருக்கும் அறைக்கு சென்று இருப்பது அதிர்ச்சி அளிக்கிறது என திருநாவுக்கரசர் கூறினார். 3 வாரம் 4 வாரம் ஒவ்வொருத்தரும் உயிரை கொடுத்து கட்சியில் இருக்கிற ஒவ்வொரு கட்சியினுடைய தொண்டர்களும் சரி, வேட்பாளர்களும் சரி, தலைவர்கள் முதல் தொண்டர்கள் வரை எல்லாரும் சிரமப்பட்டு வேலை பார்த்துருக்கோம். மக்களும் சிரமப்பட்டு ஓட்டு போட்டிருக்காங்க. அந்த ஓட்டு போட்ட பெட்டியெல்லாம் தேர்தல் கமிஷனை நம்பி தான் விட்டு உட்காந்துருக்கோம். தாசில்தார் யாரும் உள்ளே போனதாக வந்த செய்தி, அதன் அடிப்படையில் அவர் சஸ்பெண்ட் பண்ணப்பட்டதாக வந்த செய்திகள் எல்லாம் வந்திருக்கிறது. இது மாதிரி முறைகேடுகள் எங்கேயுமே நடைபெறாமல் இருக்க வேண்டும்.
அதற்கு உரிய நடவடிக்கைகளை தேர்தல் ஆணையம், மாநில அரசு, மத்திய அரசு கண்டிப்பாக செய்ய வேண்டும். நீதித்துறையின் மாண்பை குலைக்க யார் முயற்சி செய்தாலும் அது நடக்காது என மத்திய நிதியமைச்சர் அருண்ஜேட்லி தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக தனது வலைதளத்தில் பதிவிட்டுள்ள செய்தியில், உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி ரஞ்சன் கோகாய் நன்னடத்தை, மதிப்பு, பண்பு ஆகியவற்றில் மிகவும் சிறந்தவர் என குறிப்பிட்டுள்ளார். அவரது நீதிமன்ற பணிகள் மற்றும் தீர்ப்புகளில் கருத்து வேறுபாடுகள் இருக்கலாம், ஆனால் அவரது நன்னடத்தை என்பது சந்தேகத்துக்கு அப்பாற்பட்டது என அருண்ஜேட்லி கூறினார். பெண் ஒருவரின் பாலியல் புகாரினால் ஆதாரமில்லாத குற்றச்சாட்டை சுமக்க வேண்டிய நிலை தலைமை நீதிபதிக்கு ஏற்பட்டுள்ளதாக அவர் சுட்டிக்காட்டினார். இதுபோன்ற பிரச்சினைகளை எழுப்பி நீதித்துறையின் மாண்பை குலைக்க யார் முயற்சி செய்தாலும் அது நடக்காது என ஜெட்லி கூறினார். இந்த விஷயத்தை தீவிரமாக கருத்தில் கொண்டு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும், இல்லையென்றால் இதுபோன்ற நிகழ்வுகள் அதிகரிக்கவே செய்யும் என அவர் தெரிவித்தார். மூன்றாம் கட்ட மக்களவைத் தேர்தல் நடைபெறும் 117 தொகுதிகளில் நாளை வாக்குப்பதிவு நடைபெறுவதால் பாதுகாப்பு ஏற்பாடுகள் பலப்படுத்தப்பட்டுள்ளன. மக்களவைத் தேர்தல் இரண்டாவது கட்டமாக தமிழகம், புதுச்சேரி உட்பட 13 மாநிலங்களில் உள்ள 95 மக்களவைத் தொகுதிகளுக்கு அண்மையில் வாக்குப்பதிவு நடந்து முடிந்தது. இந்த நிலையில் நாடு முழுவதும் மூன்றாம் கட்ட மக்களவைத் தேர்தலை ஒட்டி 15 மாநிலங்களில் உள்ள 117 தொகுதிகளில் தேர்தல் பிரச்சாரம் களை கட்டியது. பிரதமர் மோடி, காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி, பிற கட்சித் தலைவர்கள் தீவிர பரப்புரையில் ஈடுபட்டனர். நாளை வாக்குப்பதிவு நடைபெறுவதால் மூன்றாம் கட்ட தேர்தல் நடைபெறும் 15 மாநிலங்களிலும் நேற்றுடன் பிரச்சாரம் ஓய்ந்தது. இந்த தேர்தலில் 1612 வேட்பாளர்கள் போட்டியிடுகின்றனர். இவர்களில் 570 பேர் மீது குற்ற வழக்குகள் நிலுவையில் உள்ளதாக கூறப்படுகிறது. இரண்டாம் கட்ட வாக்குப்பதிவின் போது மேற்கு வங்கத்தில் ஆளும் திரிணாமுல் பாஜகவினரிடையே மோதல் ஏற்பட்டதால் சில இடங்களில் வன்முறை வெடித்தது. எனவே மூன்றாம் கட்ட தேர்தலிலும் இதுபோன்ற அசம்பாவிதங்களை தவிர்க்க தேர்தல் நடைபெறும் பகுதிகளில் பாதுகாப்பு ஏற்பாடுகள் பலப்படுத்தப்பட்டுள்ளன. மேற்கு வங்க மாநிலத்தில் 5 மக்களவை தொகுதிக்கு மட்டும் நாளை வாக்குப்பதிவு நடைபெறுவதால் அந்த தொகுதிகளுக்கு உட்பட்ட 92% வாக்குச்சாவடிகளில் மத்திய ரிசர்வ் போலீசார் பாதுகாப்பு பணியில் அமர்த்தப்பட்டுள்ளனர். மேலும் மாநிலம் முழுவதும் தேர்தல் பாதுகாப்பு பணிக்காக 324 கம்பெனி ராணுவ படைகள் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளன. புல்வாமா தாக்குதலில் வீர மரணமடைந்த வயநாட்டை சேர்ந்த வீரரின் குடும்பத்தை பிரியங்கா காந்தி சந்தித்து ஆறுதல் தெரிவித்துள்ளார். கேரள மாநிலம் வயநாடு மக்களவை தொகுதியில் போட்டியிடும் காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்திக்கு ஆதரவாக பிரியங்கா காந்தி பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகிறார். இந்த நிலையில் புல்வாமா தாக்குதலில் வீர மரணம் அடைந்த மக்கம்குன்னு பகுதியைச் சேர்ந்த சிஆர்பிஎஃப் வீரர் வசந்தகுமார் இல்லத்திற்கு சென்ற பிரியங்கா காந்தி வசந்தகுமாரின் மனைவி மற்றும் குழந்தைகளை சந்தித்து ஆறுதல் கூறினார். மேலும் கேரளாவில் முதல் முறையாக IAS தேர்வில் வெற்றி பெற்ற பழங்குடியின மாணவி ஸ்ரீதன்யா சுரேஷை சந்தித்த பிரியங்கா அவருக்கு நல்வாழ்த்துக்களையும் தெரிவித்தார். பிரான்சில் நடைபெற்ற மாண்டி கார்லோ மாஸ்டர்ஸ் டென்னிஸ் தொடரில் இத்தாலி வீரர் ஃபாபியோ போக்னினி சாம்பியன் கோப்பையை கைப்பற்றினார். பிரெஞ்சு ஓபன் போட்டிக்கு முன்னோட்டமாக மொனாக்கோவில் மாண்டி கார்லோ மாஸ்டர்ஸ் டென்னிஸ் தொடர் நடைபெற்றது. இதில் ஆண்களுக்கான ஒற்றையர் பிரிவின் இறுதிச் சுற்று ஆட்டத்தில் இத்தாலி வீரர் ஃபாபியோ போக்னினியுடன் செர்பிய வீரர் டூசான் லஜோவிக் பலப்பரீட்சை நடத்தினார். இதில் சிறப்பாக விளையாட போக்னினி 6-3, 6-4 என்ற நேர் செட் கணக்கில் எளிதாக வெற்றி பெற்று சாம்பியன் கோப்பையை கைப்பற்றினார். கூடங்குளம் அணு உலையில் பல்வேறு பிரச்சினைகள் இருப்பதை மத்திய அரசு ஒப்புக்கொண்டதால் அதன் செயல்பாடுகள் அனைத்தையும் மாநில அரசு நிறுத்தி வைக்க வேண்டும் என மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ கேட்டுக் கொண்டுள்ளார். இது தொடர்பாக அவர் விடுத்துள்ள அறிக்கையில், கூடங்குளத்தில் அணு உலை தொடங்குவதற்கு முன்னர் அதனை எதிர்த்து அப்பகுதி மக்கள் போராட்டம் நடத்தியதை நினைவு கூர்ந்தார். பலமுறை பழுதாகி மின் உற்பத்தி நிறுத்தப்பட்டதன் மூலமாக கூடங்குளம் அணு உலையில் பல்வேறு பிரச்சினைகள் இருப்பதை அறிந்து கொள்ளலாம் என தெரிவித்துள்ள வைகோ, அணு உலையில்
தொடக்க நிலை பிரச்சினைகள் உள்ளதாக இந்திய அணுசக்தி கழகத்தின் தலைவர் கமலேஷ் நில்கந்த் வியாஸ் ஒப்புக்கொண்டதை குறிப்பிட்டுள்ளார். எனவே சுதந்திரமான குழுவை கொண்டு கூடங்குளம் அணு உலையில் செயல்பாடுகளை ஆராய வேண்டும் என தெரிவித்துள்ள வைகோ, அணு உலையின் விரிவாக்கத்தை உடனடியாக கைவிட வேண்டும் என்றும் அணு உலை செயல்பாடுகள் அனைத்தையும் மாநில அரசு நிறுத்தி வைக்க வேண்டும் எனவும் கேட்டுக் கொண்டுள்ளார். உச்சநீதிமன்ற நீதிபதி மேலேயே பாலியல் குற்றச்சாட்டு சுமத்துகிற அரசாக பாஜக அரசு உள்ளதாக தமிழக காங்கிரஸ் கமிட்டி தலைவர் KS அழகிரி தெரிவித்துள்ளார். திருவண்ணாமலையில் செய்தியாளர்களிடம் பேசிய KS அழகிரி, மோடியும் மோடிக்கு ஆதரவாக இருக்கும் அதிமுகவும் நாட்டின் ஜனநாயகத்தையும் அரசியல் அமைப்பையும் தகர்ப்பதில் குறியாக இருப்பதாக குற்றம் சாட்டினார். அரசுக்கு எதிரான தீர்ப்புகளை வழங்கினார் என்பதாலேயே உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி மீது ஊழல் வழக்கில் கைது செய்யப்பட்டு சிறையில் இருந்த ஒரு பெண்ணை வைத்து பாலியல் குற்றச்சாட்டை சுமத்தி இருப்பதாகவும் தெரிவித்தார். மோடியும் மோடிக்கு ஆதரவாக இருக்கிற அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமும் இந்த நாட்டினுடைய ஜனநாயகத்தை, அரசியல் சட்டத்தை, அரசியல் அமைப்பை தகர்க்க வேண்டும் என்பதிலே குறியாக இருக்கிறார்கள். உச்ச நீதிமன்ற நீதிபதி கோகாய் அவர்களை பற்றி ஒரு ஊழல் வழக்கில் கைது செய்யப்பட்டு சிறையில் இருந்த, இன்றைக்கு வழக்கை சுமந்திருக்கிற ஒரு பெண்ணை விட்டு ஒரு பாலியல் குற்றச்சாட்டை அவர் மீது சுமத்தி இருக்கிறார்கள். 4 நாட்கள் தொடர் விடுமுறை எதிரொலியால் சென்னை நகரில் உள்ள ATMகளில் பணம் இல்லாத சூழல் ஏற்பட்டுள்ளது. மக்களவைத் தேர்தல் வாக்குப்பதிவு புனித வெள்ளி என தமிழகத்தில் தொடர்ந்து 4 நாட்கள் விடுமுறை அளிக்கப்பட்டிருந்தது. இதனால் பணம் நிரப்ப ஆட்கள் இல்லாமல் சென்னையின் பல்வேறு இடங்களில் உள்ள ATMகளில் ரூபாய் இல்லாத சூழல் ஏற்பட்டுள்ளது. இதன் காரணமாக உணவு, மருந்து உள்ளிட்ட அத்தியாவசியம் மற்றும் அவசர தேவைகளுக்கு பணம் எடுக்க முடியாமல் பொதுமக்கள் திணறி வருகின்றனர். குற்றால அருவிகளில் மிதமான நீர்வரத்து தொடங்கியதால் சுற்றுலா பயணிகள் மிகவும் மகிழ்ச்சியடைந்துள்ளனர். திருநெல்வேலி மாவட்டம் தென்காசி, செங்கோட்டை, குற்றாலம் சுற்றுவட்டார பகுதிகளில் இடியுடன் கூடிய மிதமான சாரல் மழை பெய்தது. இதன் காரணமாக மெயின் அருவி, பேரருவி, ஐந்தருவி, பழைய குற்றாலம் உள்ளிட்ட அருவிகளில் மிதமான நீர்வரத்து தொடங்கியது. இதனால் மகிழ்ச்சி அடைந்த சுற்றுலா பயணிகள் குறைவான நீரிலும் ஆனந்த குளியலிட்டனர். விடுமுறை தினம் என்பதால் அங்குள்ள அருவிகளில் மக்கள் கூட்டம் சற்று அதிகரித்தே காணப்பட்டது. திருப்பூர் மாவட்டம் உடுமலையில் 1 மணி நேரம் பலத்த மழை பெய்தது. இதனால் அங்குள்ள சாலைகளில் வெள்ள நீர் பெருக்கெடுத்து ஓடியது. வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் நிலவியதால் அப்பகுதி மக்கள் மகிழ்ச்சி அடைந்தனர். திருவண்ணாமலை மாவட்டம் பரமநந்தல் ஊராட்சியில் சூறாவளி காற்றுடன் பலத்த மழை பெய்தது. இதில் ராமதாஸ் என்பவருக்கு சொந்தமான 2 ஏக்கர் நிலப்பரப்பில் சாகுபடி செய்யப்பட்டிருந்த ஏராளமான வாழை மரங்கள் அடியோடு சாய்ந்தன. மேலும் கொட்டாவூர், குப்பநத்தம், கீழையூர் ஆகிய கிராமங்களிலும் திரளான வாழை மரங்கள் முறிந்துள்ளன. இதனால் மிகவும் நஷ்டமடைந்துள்ள விவசாயிகள் தங்களுக்கு உரிய இழப்பீடு வழங்க வேண்டும் என அரசுக்கு கோரிக்கை விடுத்தனர். பயங்கரமான காற்று பரவனந்தல்ல ஏற்பட்டது மழை இல்லை, பயங்கரமான காற்றடிச்சதில் நான் 1600 வாழை மரம் போட்டிருந்தேன். ஆனால் அது எல்லாமே முறிஞ்சு போச்சு. நல்லா இருந்தது. ஒரு தார் 400 ரூபாய்க்கு மேலே விற்றுருந்தேன். எல்லாமே பிஞ்சு. அதில் சுத்தமாக பலத்தை காற்றடிக்கிற தொட்டு மரம் எல்லாமே ஒடிஞ்சு போயிடுச்சு. 1 வருஷம் 2 மாதமாக காப்பாற்றி கடன் வாங்கி வச்சு உரம் இது அதுன்னு வச்சு ரொம்ப செழிப்பாக கொண்டாந்து, தண்ணி கம்மி இருந்தாலும் அதை மட்டும் பாசிக்கின்னு வேறு பயிர் வைக்காத அது மட்டும் நல்லா பாஞ்சிக்கின்னு இருந்தது. ஆனால் நல்லா இருந்தது. ஒரு 5 நிமிஷத்தில் எல்லாமே போயிடுச்சு. செங்கம் பகுதியில் இடி மின்னல் தாக்கியதில் அங்குள்ள பனை மரம் தீப்பிடித்து எரிந்தது. தகவல் அறிந்த தீயணைப்பு வீரர்கள் விரைந்து சென்று தீயை அணைத்தனர். இருப்பினும் தீ விபத்தில் பனை மரம் முற்றிலும் எரிந்து நாசமானது. சென்னை விமான நிலையத்தில் 35 லட்சம் ரூபாய் மதிப்பிலான கடத்தல் தங்கம் மற்றும் விலை உயர்ந்த சிகரெட்டுகள் பறிமுதல் செய்யப்பட்டன. வெளிநாடுகளில் இருந்து சென்னை விமான நிலையத்துக்கு வரும் விமானத்தில் பெருமளவு தங்கம் கடத்தி வரப்படுவதாக சுங்கத்துறை அதிகாரிகளுக்கு தகவல் கிடைத்தது. இதனையடுத்து சுற்றுலா விசாவில் துபாய் சென்று திரும்பிய கர்நாடகாவை சேர்ந்த கவுஸ் மற்றும் திருச்சியை சேர்ந்த அப்சர் அலி ஆகியோரின் உடைமைகளை அதிகாரிகள் சோதனை செய்தனர். அதில் எதுவும் சிக்காத காரணத்தால்
இருவரையும் தனி அறைக்கு அழைத்து சென்று சோதனை செய்தனர். அப்போது அவர்களது உள்ளாடைக்குள் மறைத்து வைத்து தங்கத்தை கடத்தி வந்ததை கண்டுபிடித்த அதிகாரிகள் 34 லட்சம் ரூபாய் மதிப்பிலான தங்கத்தை பறிமுதல் செய்தனர். இதேபோல் சென்னையை சேர்ந்த 3 விமான பயணிகளிடம் சோதனை நடத்தப்பட்டதில் 1,50,000 ரூபாய் மதிப்பிலான விலை உயர்ந்த சிகரெட்டுகள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன. ஓசூர் அருகே கோடை வெயிலுக்கு இதமாக ஏரியில் ஆனந்த குளியலிட்ட காட்டு யானைகளை அப்பகுதி மக்கள் கண்டு ரசித்தனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் வனப்பகுதியிலிருந்து போடூர் வனப்பகுதியை நோக்கி சில காட்டு யானைகள் கூட்டமாக சென்றது. அப்போது அத்திமுகம் கிராமத்தில் காமன்தொட்டி ஏரியை கண்ட காட்டு யானைகள் தண்ணீரில் இறங்கி ஆனந்த குளியலிட்டன. இதனை கண்டு ரசித்த அப்பகுதி மக்கள் யானைகள் கூட்டம் குறித்து வனத்துறை அதிகாரிகளுக்கு தகவல் கொடுத்தனர். சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்ற அதிகாரிகள் பட்டாசுகள் வெடித்தும் சத்தத்தை எழுப்பியும் காட்டு யானைகளை வனப்பகுதிக்குள் விரட்டியடித்தனர். தருமபுரி அருகே அதியமான் ஔவையார் சிலையின் கீழ் இருந்த மர்ம பெட்டியால் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. தருமபுரி நகரின் மையப்பகுதியான 4 ரோட்டில் அதியமான் ஔவையார் சிலை உள்ளது. இதன் கீழ் ஒரு மர்ம பெட்டி இருப்பதாக காவல்துறைக்கு தகவல் கிடைத்தது. அதன்படி சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்ற அவர்கள் வெடிகுண்டு செயல் இழக்கும் நிபுணர்கள் உதவியுடன் அந்த பெட்டியை கைப்பற்றினர். அதில் சோதனை மேற்கொண்டதில் பெட்டியின் உள்ளே சாமி படம், மஞ்சள், குங்குமம் உள்ளிட்ட பொருட்கள் இருந்தது தெரியவந்தது. இதனையடுத்து சிலையின் கீழ் பெட்டியை வைத்தது யார் என்பது குறித்து அங்குள்ள கண்காணிப்பு கேமராக்களை ஆராய்ந்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். அதியமான் ஔவையார் சிலையின் கீழ் இருந்த மர்ம பெட்டியால் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. திருச்சி அருகே ஓய்வு பெற்ற கணக்காளர் வீட்டில் இருந்து 20 பவுன் நகை மற்றும் 3 லட்சம் பணத்தை அள்ளிச் சென்ற கொள்ளையர்களை போலீசார் தீவிரமாக தேடி வருகின்றனர். திருச்சி மாவட்டம் வண்ணாங்கோவில் பகுதியில் வசித்து வரும் ஓய்வு பெற்ற கணக்காளர் ஆரோக்கியசாமி ஈஸ்டர் பண்டிகையை ஒட்டி அங்குள்ள தேவாலயத்திற்கு சென்றுள்ளார். அப்போது வீட்டின் கதவை உடைத்து உள்ளே புகுந்த மர்ம நபர்கள் 20 பவுன் நகை மற்றும் 3 லட்சம் பணத்தை அள்ளிச் சென்றுள்ளனர். இதுகுறித்து வழக்கு பதிவு செய்த போலீசார் கொள்ளையர்களை தீவிரமாக தேடி வருகின்றனர். திருவள்ளூர் மாவட்டம் சாமிரெட்டி கண்டிகை பகுதியில் மனராம் என்பவருக்கு சொந்தமான ஹார்ட்வேர்ஸ் கடை உள்ளது. இந்நிலையில் வழக்கம் போல கடையை திறக்க சென்றிருந்த அவருக்கு அதிர்ச்சி காத்திருந்தது. 2 லட்சம் ரூபாய் மதிப்பிலான மின்சார ஒயர்கள் மற்றும் 48,000 ரூபாயை காணவில்லை. இதுகுறித்து பாதிக்கப்பட்டவர் அளித்த புகாரின் பேரில் கொள்ளை சம்பவத்தில் ஈடுபட்ட மர்ம நபர்களை போலீசார் தேடி வருகின்றனர். பரமக்குடி அருகே நிலத்தகராறு காரணமாக ஒருவர் கத்தியால் குத்தி கொலை செய்யப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. ராமநாதபுரம் மாவட்டம் நயினார்கோவில் ஊராட்சியில் அதிமுக கிளை செயலாளர் முத்துவின் மகன் கருப்பையாவுக்கும் அதே பகுதியைச் சேர்ந்த அவரது உறவினர்களுக்கும் இடையே நிலத்தகராறு இருந்துள்ளது. இந்நிலையில் கோவில் கடை வீதியில் இரு தரப்பினரும் பயங்கர ஆயுதங்களுடன் மோதிக்கொண்டனர். இதில் கோவிந்தன் என்பவர் கத்தியால் குத்தி கொலை செய்யப்பட்டுள்ளார். மேலும் 4 பேர் வெட்டு காயங்களுடன் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இந்த கொலை சம்பவம் அப்பகுதியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கிருஷ்ணகிரி மாவட்டம் சித்தனப்பள்ளியில் ஈஸ்டர் பண்டிகையை ஒட்டி தேவாலயத்திற்கு சென்ற குடும்பத்தினர் தங்களுடைய சொந்த காரில் வீடு திரும்பிக் கொண்டிருந்தனர். அதிவேகமாக சென்ற கார் ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்து சாலையில் தலைக்குப்புற கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. இதில் 60 வயது மூதாட்டி எல்லம்மா சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். படுகாயமடைந்த 5 பேர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். வேலூர் மாவட்டம் ஜோலார்பேட்டை அடுத்த இந்திரா நகர் பகுதியைச் சேர்ந்த வெங்கடேசன் அப்பகுதியில் உள்ள ரயில் தண்டவாளத்தை கடக்க முயன்றுள்ளார். அப்போது எதிர்பாராத விதமாக ரயில் மோதியதில் அவர் சம்பவ இடத்திலேயே பலியானார். இதுகுறித்து வழக்கு பதிவு செய்த போலீசார் குடும்ப தகராறு காரணமாக ரயில் முன் பாய்ந்து வெங்கடேசன் தற்கொலை செய்து கொண்டாரா என விசாரித்து வருகின்றனர்.